ஏதாவது வேணுமா வைக்கணுமா? சித்தி அதான் நிறைய வச்சிருக்கீங்களா, சாப்பிட்டுட்டு வாங்கியோ. சரிம்மா சாப்பிடுங்க. சாப்பாடு பிடிச்சிருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கு சித்தி. சரிம்மா சாப்பிடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. பாட்டி நாங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம், நீங்க சாப்பிடல? சாப்பிடுவோம் சாப்பிடுவோம். 5000 ரூபாய்க்கு மட்டனை வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சிருக்கல, நாங்க பொறுமையா சாப்பிடுவோம். சரி பாட்டி. கறிக்கு மட்டுமே 5000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என்னது இது பாட்டி இப்படி பேசிட்டு இருக்காவே? நம்ம வந்தது பாட்டிக்கு பிடிக்கலையோ? பெரியம்மா கறி நல்லா தான் இருக்கு. ஆனா காரம் என்ன சுள்ளுன்னு வச்சிருந்தா என்ன நல்லா இருக்க மாட்டேங்குதுங்க. நான் காரம் நல்லா தூக்கலா வைப்பேன். மட்டன் செஞ்சாலும் சரி, சிக்கன் செஞ்சாலும் சரி, மீன் கறி வச்சாலும் சரி, காரம் கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான் வாக்குல போகும். இல்லனா மூக்குல பேருமா? ஆண்டி நீங்க சமையல் கலை வல்லுனர் தான், கொஞ்சம் வாய் பேசாம சாப்பிடுங்க, குறப்பு உந்துற போகுது. ஓனர் என்னோட கருத்தை பதிவு பண்ணி ஓனரு. என் வீட்ல நான் அப்படிதான் சமைப்பேன், அதான் சொன்னேன். சரோஜா அவி சொல்லியாவனி வருத்தப்படாத, உரப்பெல்லாம் சரியா தான் இருக்கு. 2 உப்பு போட்டிருந்தா ருசி கொஞ்சம் தூக்கலா தெரிஞ்சிருக்கும். சரி சரி. ஏன் அமுதா, இதுக்குதான் வேலைவெல்லாம் வீட்டுக்குள்ளே சேர்க்காதேன்னு சொன்னி கேட்டியா? உன் அக்கா காரி எதுக்கு இப்படி பக்கத்து வீட்டு காரியெல்லாம் கூட்டிட்டு வந்தா? அவன் மட்டும்தான் பிள்ளைகளை கூட்டிட்டு வாரான்னு சொன்னா சரின்னே. இப்படியா ஒரு ஊரே ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது? மண்டவிய வாய முடிட்டு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, உப்பு கண்ணாடின்னு ஒட்டி சொல்லியா, ஒட்டி உரப்பு கண்ணாடின்னு சொல்லியா, இவ்வளோளுக்கு இப்படியே ஆக்கி போட்டுட்டே இருக்க முடியுமோ? இன்னைக்கு ஒரு நாள் சமைக்கிறதுக்கே பாதி மூட்டை அரிசி வச்சிருக்கு, 5000 ரூபாய்க்கு கறி எடுத்துருக்கு. இப்படி 10 நாள் சமைச்சோன்னா தெருவில் தான் போய் நிற்கணும். எத்தே அவைய காதில் கேட்க போகுது, இன்னைக்கு தானே அவைய வந்திருக்காவ, அதுக்குள்ளே இப்படிலாம் பேசாதுங்க தை. சரோஜா எல்லாரையும் ஹோட்டலில் தான் சாப்பிட சொல்கிறேன்னு சொன்னா. நான் தான் நம்ம வீட்டை நம்பி வந்துட்டாவளே, வேண்டான்னு சொன்னேன், நானே சமைச்சேன் தை. ஓ எல்லாத்துக்கும் நீ தான் காரணமோ? இதே மாதிரி உன் அக்கா காரி வீட்டில் நம்மள ஒரு கும்பலை கூட்டிகிட்டு போய் தங்குவோம். எப்படி சமாளிக்கான்னு நானும் பார்க்கேன். எத்தே வந்ததும் வராதமா இப்படிலாம் பேசாதுங்க தை, காதில் விழுந்தா எங்கள் அக்கா வருத்தப்படுவா. சீக்கிரமா அனுப்புறதுக்கு பாரு, நாளைக்கு யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது சொல்லிவிட்டேன். சரி தே, அமைதியா இருங்க. சரோஜக்கா என்ன சிலுப்பா? உப்பு காரெல்லாம் நல்லாதான்க்கா இருக்கு, ஆனா கறி நம்ம ஊர் கறி மாதிரி இல்ல பத்தியலா, கொஞ்சம் வதக்கு வதக்குன்னு இருக்கு. அப்படியே இத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கலாம், ஆடு வதங்கி இருக்கும். வாயை மூடிட்டு தட்டுல இருக்கதை சாப்பிடு. ஏய் சரோஜா, என்ன சாப்பாடு ஒரு வட்டியை குறை சொல்லிட்டே இருக்கா? பிடிக்கலனா ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க. பாட்டி யாரும் குறை சொல்லல பாட்டி, அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காவல்ல, அதனால நாக்கெல்லாம் காஞ்சி போயிருக்குதான். அதான் டேஸ்ட் தெரியல, நாக்குக்கு உப்பு காரம் ஒன்றும் தெரியல. நல்லதா ருசியா இருக்கு பாட்டி. சித்தி சூப்பரா சமைச்சிருக்கே, ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பிள்ளையில பாருங்க என்ன அழகா சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அந்த வளர்த்தியாக்க பாருங்க, அவ டீ கடைக்காரி, டிபனு பிரியாணி எல்லாம் செஞ்சு விற்கவாதான், அவளே வாயை முடிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. மற்றவங்களுக்கு நாக்கு சரியில்லை, நீங்க ஒன்றும் வருத்தப்பட்டுக்கிடாதுங்க. சரி சரி. சித்தி நானும் அப்பத்துலேருந்து கேட்கணும்னு நினச்சிட்டு தம்பி வாசப்பேங்க. இவ்வளோ நேரம் நீங்க வருவியன்னு இங்கே தான் இருந்தா, இப்போதான் திடீர்னு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான்னு வெளியே போனான். எனக்கு கொஞ்ச நேரத்தில் வருவாம்மா. அப்படியே தங்கச்சி எங்க சித்தி? அவ காலையிலே காலேஜுக்கு போயிட்டாமா, சாயந்தரம் வருவா. சரி சித்தி. சரோஜா நான் கூட உங்க சித்தி எப்படி இருப்பாவளோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க அம்மை மாதிரியே நல்ல குணமா இருக்காவல்ல? ஆமாக்கா, எங்க சித்தியே ரொம்ப நல்ல குணம் பார்த்துக்கிடுங்க. என் தம்பி தங்கச்சிலாம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அவையெல்லாம் அங்க ஊர் பக்கம் தான் இருந்தாவ. சித்தப்பா விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க, தண்ணி இல்லல்ல, அதனால இங்க சென்னை பக்கம் வந்துட்டாவ. அப்படியா, அங்கதான் இருந்தாவளோ? ஆமாக்கா, எங்க அம்மை மாதிரி அவையிலே அங்கதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்து. சென்னைக்கு வந்த பிறகு நான் சித்தி இப்பதான் பார்க்க பார்த்துக்கிட்டேன்.
பாத்துக்கிடுங்க. எங்க அம்மா தான் ஒரு தடவை வந்துட்டு வந்திருக்கா. அப்படியே சரோஜா வானரு வியாபாரம் பார்த்தாலும் சொல்றீங்களே ஊர்ல நியாலா இருக்கும். ஆமா அதான் சொன்னேனே, தண்ணி இல்லாம சும்மா கிடக்குது. நம்ம ஒரு பக்கம் நல்லா மழை பெஞ்சிச்சுன்னா அந்த பக்கம் வந்துருவாவ. அங்கதான் இப்ப சரியா மழையே பெய்ய மாட்டேங்குல்ல. ஆமா சரோஜா, நம்மளே வேற ஊருக்கு போயிடலாமான்னு தோணுது போற போக்க பார்த்தா. குடிக்க தண்ணிக்கே என்ன பாடுபட வேண்டியிருக்கு பத்தியா. ஆமாக்கா, தெருக்குள்ளாயில ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் வந்து சண்டை போட்டு பிடிக்க வேண்டியதா இருக்கு. மோட்டர்ல தண்ணி சொத்தோட வருது, போட்டு போட்டு ஆஃப் பண்ண வேண்டியிருக்கு. இதுல ஓனர் தண்ணி தர மாட்டாவனி கெட்ட பேர் வேற எனக்கு. என்னத்த பண்ணி தொலைக்கனே தெரியல, பேசாம நம்மள இந்த பக்கமா வந்துடலாமான்னு தோணுது வர வர. இங்க தண்ணி நல்லா இருக்கும். ஆமாக்கா, குழாய் திறந்தா எப்படி சர்றேன்னு தண்ணி வந்து பத்தியில. ஆனா உப்பு தண்ணியா தான் இருக்கு. உப்பு தண்ணி தானே இருக்கு, இதுக்கு நம்ம ஊரே பரவாயில்ல சரோஜா. கொஞ்சமா வந்தாலும் நல்ல தண்ணியா வருதுல்ல. ஆமாக்கா, அது உண்மைதான். ஐ, என் தம்பி சுவாசப்பு வரான். சரோஜா, உன் தம்பி பேர் சுவாசப்பா? ஆமாக்கா, சித்தி மாவை. தம்பி சுவாசப்பு எப்படி இருக்கா? தம்பி சுவாசப்பு என்ன சென்னை பாசை பேசிட்டு கிடக்கா? சரி பூ. வந்த களைப்புல ரெஸ்ட் எடுக்க பூ. இந்த இருக்க பாரு பிங்கி, இதான் என் பிள்ளை. இது பக்கத்துல இருக்கவள ரோசப்பக்க பிள்ளை. அந்த உன் பின்னாடி இருக்க பாரு அஸ்வின், அவன் தான் என் மகன் மூத்தவை. அவன் பக்கத்துல இருக்கதோ இவ மகன் தான். அந்த இருக்கவள ஆண்டி தலையை வச்சு போட்டுட்டு அவிய நீரோஜ மாமியாரு. இவையெல்லாம் எங்க ஊருக்காரவிய பூ. சென்னைக்கு போறோம்னு சொன்னோடனே எங்க கூட வந்தாவ பாக்குறதுக்கு. ஒரு நாள் எங்கேயாவது போய் சுத்தி பார்த்துட்டு வருவோமா? சரி பூ சுவாசப்பூ. நான் என்ன விளையாடுறதுக்கு சின்ன பிள்ளையா பூ? நான் என் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருக்கு, அதெல்லாம் கூட்டி வச்சு விளையாடு. தம்பி சேகரி சித்தி மகன் ஒன்னே மாதிரி இருக்கல்ல. ஆமா பூ, அம்மா சொல்லுவாங்க. நானே தாத்தாவை போட்டல் தான் பார்த்திருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தாத்தா மாதிரி தான் இருக்கிய. தாத்தா சாயல். ஓனர், சாப்பிட்டது ரொம்ப களைப்பா இருக்கு, எங்க படுத்து தூங்கலாம் ஓனர்? என் தலையில படுத்து தூங்கு. ஓனர், எனக்கு உங்க தலையில இடம் பத்தாது ஓனர். நல்ல இடமா சொல்லுங்க, கறி குழம்பு வேற நிறைய சாப்பிட்டு விட்டேன். நீ ஒருத்தி கால் நீட்டி படுத்தாலே இந்த வீடு நிறைஞ்சிரும். இதுல உன் புருஷன் வேற, மீதி எல்லாம் எங்க போய் படுக்கன்னு எனக்கு தெரியல. ஊருக்கு போற வரைக்கும் உட்காந்துட்டே தான் தூங்கணும். ஓனர், நீங்க இப்படி சொல்லியிருந்தா நான் டாடி கூட போயிருப்பேன். அப்படின்னா இங்க என்ன 10-15 நாள் தங்கி இருக்க போறோம்னு நினைச்சிட்டு இருக்கோ? ஒரு நாள் சுத்தி பார்க்க போயிட்டு வந்து அப்படியே ஊருக்கு கிளம்பி ஓடி போயிடணும். கூட 4 நாள் இருக்க நினைச்சா அந்த பாட்டி என்ன பிடிச்சி ஏசும். ஓனர், ஒரு நாள் தானா? இதுக்காகவே இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரெயின்ல வந்தோம்? ஆமா, நீங்க மட்டும் தான் ட்ரெயின்ல வந்தியா? நாங்க ஏரோப்ளேன்ல வந்தோம். ஏரோப்ளேன்ல எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கு. ஒழுங்கா சுத்தி பார்த்துட்டு கிளம்பக்கு பாருங்க. சரோஜா, ஒரு நாள் தானோ? ஆமாக்கா, நிறைய நாள்ல இருந்தா சித்தி வீடு தாங்காது. அப்படியே அப்ப சரி டிக்கெட் போட்டு ஊருக்கு போறதுக்கு. வேளங்கம் அதே லோக்கல்ல தான் ஏறி போறோம். டிக்கெட் நீங்களே எடுத்துக்கிடுங்க. இத்தனை வேற கூட்டு வந்தா எப்ப போலான்னு தான் நினைக்க முடியும். அந்த பாட்டி 2 வார்த்தை பேசும்போதே எனக்கு தோணிச்சு ஊருக்கு போனோம் நீ. அதனால ஒரு நாள் சுத்தி பார்த்துட்டு வந்து ஊருக்கு கிளம்பிடணும். அதுக்கு மேல சென்னையில தங்கன்னு ஆசை வந்துச்சுன்னா ரூம் எடுத்து தங்கிக்கிடுங்க. தம்பி சேகர், இவ்வளவு வேற எங்களை படுக்க வைக்கிறது? சித்தி வீட்டுல 2 ரூம் தான் இருக்கு. ஒரு கால் இருக்கு, ஒரு கிச்சன் இருக்கு. ஏலே, அதுக்காக அவ்வளவு நேரம் பாத்ரூம்குள்ளே தூங்க முடியும்? எங்க தூங்க வைக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரிப்பு, அதுவும் நல்ல ஐடியா தான். சரோஜா, மழை வந்துட்டுன்னா என்ன பண்ண? மாடியில எப்படி படுக்க முடியும்? ஏக்க மழை வந்தா பாத்துக்கலாம்க்கா. இங்க ரூம் கம்மியா தானே இருக்கு,
பார்த்துக்கிடுங்க. என் தங்கச்சி, என் பிள்ளைகளு, உங்க பிள்ளைகளு, அந்த ரோசி பிள்ளை, அப்புறம் எங்க சித்தப்பா, அந்த பாட்டி எல்லாரும் வீட்டுக்குள்ள படுக்கட்டும். நம்ம எல்லாரும் மொட்டை மாட்டில் போய் படுத்துருவோம். ம், சரி சரோஜா. அது இருக்கட்டும், எந்த ஊரை சுத்தி காட்ட கூட்டிட்டு போறியா?